வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. உண்மையிலேயே நேற்று நாள் பாதிக்கு மேலே எனக்கே நம்ப முடியல. பார்த்தீங்களா, எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்கிறதில்ல. நேற்று திடீர்னு மலேசியா விட்டு வெளியாக வேண்டிய சுச்சுவேஷன். இன்னும் 2 நாளில் நீ போயிடுவேன், உன்னை ஊருக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாரு ஓனரு. அதிகபட்சம் 1 வாரம் கூட நீ தாங்க மாட்டேன் மலேசியாவில், உன்னை ஊருக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. இன்னும் 1 மாதம் இருக்குது டைம். திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். பர்மிட் கட் பண்ணி அனுப்புறதுனால எப்போ வேணாலும் அனுப்பிக்கலாம். அதனால் நான் எனக்கு தோதானபடி நான் அனுப்பிக்கிறேன், நான் வேறு ஆள் எடுத்துக்கிட்டு உன்னை ஊருக்கு உடனே அனுப்பிடுறேன் அப்படி சொல்லியிருக்கிறாப்புல. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேனப்பா மலேசியாவை. பயங்கரமான ட்விஸ்ட்டு. அது போக சின்ன சின்ன ட்விஸ்ட்டு 2-3 நேற்று. அதெல்லாம் விடுங்க, ஓகே. இதுதான் பெரிய ட்விஸ்ட். தங்கச்சி சம்பளம் வாங்கியிருக்கு 10,000 ரூபா, டீச்சர் வேலை பார்த்து. ஆட்சன்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி புது ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வீட்டில் நான் வர்றதுனால அதுவும் தப்பு தண்டெல்லாம் பண்ணக்கூடாது, நல்ல முறையில் வந்து இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டு சங்கடப்பட்டாங்க. அது ஒன்று. இதெல்லாம் ஓகே. திடீர்னு 1 மாதம் இருக்குது, நான் மலேசியா விட்டு இந்த நாட்டை விட்டே நான் போக போகிறேன் அப்படின்னும்போது என்னால் நம்பவே முடியலைங்க. சரி, ஓகே. அதோட தாக்கத்துலேயே இருக்கிற இன்னும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த நாள் வீடியோவிலையும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு வீடியோவும் சரியாக ரெடி பண்ண முடியல. அதனால் ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ தான் கால வியாபாரம் முடிஞ்சுது. இப்போ அதுக்கப்புறமா வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக. மணி இப்போ 11:45. எப்பவும் 10:30 மணி 11 மணி அது போல் வருவோன்னா, இன்றைக்கி 11:45 ஆயிடுச்சு. இப்போ தான் வேலை வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்லோவாச்சு. இதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இந்த ஊருக்கு போகிறத பற்றி முதலாளி சொன்னது வந்துட்டு டிக்கெட்டுக்கு 700-800 வெள்ளி வரும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. 700-800 வெள்ளின்னா என் வேலை பார்த்த சம்பளமே அவ்வளோ வராதே, எப்படி ஊருக்கு போகிறது? அப்புறம் 400-350 அப்படியும் இருக்குது. ஒன்றும் எனக்கு பிடிபடலை. மண்டை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஜாமான் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அன்றைக்கே போய் வாங்கியிருக்கலாம், நியூ இயர் அன்றைக்கே. கூட வரக்கூடியவங்க அது இதுன்னு சொல்லி உழைப்பு கொடுத்தாங்க, போகிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி போய் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு. இப்போவுமே என்னை உடனே அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உறுதி கிடையாது. ஓனர் நான் திரும்ப கேட்டாலுமே உறுதியாக ஒன்று அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன கதைன்னு ஒன்றுமே புரியல நண்பர்களே. இந்த மாத கடைசியில் அனுப்புவாங்க அப்படின்னு பேச்சு போகுது. ஒன்றுமே பிடிபடலை. என்ன நடக்கும்னு தெரியல. பார்ப்போம். இல்லைனா கடனை வாங்கியாவது ஊர்லேருந்து அப்படியே இந்தியா காசுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு காசு அனுப்பிட்டு இங்கே உள்ளவங்கள்ட்ட ஏட்டாவது ரிங்கெட்டாக வாங்கணும், மலேசியா வெள்ளியா. அப்போ தான் போய் ஜாமான் வாங்க முடியும். ஜாமான் வாங்கிட்டோம்னா தைரியமாக இருக்கலாம்ல. வேலை போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ தான் எங்கள் முதலாளிகிட்ட பேசி முடித்தேன். எப்போ எனக்கு டிக்கெட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஓனர். இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட கேட்டதுக்கு போடும்போது சொல்கிறேன் அப்படி சொல்லி சொன்னார். அப்புறம் டென்ஷன் ஆனார். எதுக்கு வரணும், இப்படி 2 வருஷத்தில் போகிறதுக்கு வராமலே இருக்க வேண்டியதானே இப்படி இப்படின்னாரு. போயிட்டு ரிட்டன் வரேன்னே. ரிட்டன் நீ இந்த கடைக்கு வர முடியாது, பர்மிட் வெட்டி அனுப்புனா திரும்ப இந்த கடைக்கு வர முடியாது அப்படின்னாரு. நான் அப்படியே ஒன்றுமே பேசல, அமைதியாக இருந்தேன். வேறு ஆள் எடுத்ததுக்கப்புறம் என்ன அனுப்புவாங்க போல், வேறு ஆள் கிடைக்கணும். நேற்று திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நேற்று திடீர்னு மெசேஜ் போட்டு விட்றாரு போஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றும் ஜாமான் வாங்கலை. நான் இந்த மாதம் முழுக்க நான் இங்கே தான் வேலை செய்வேன்னு நினச்சேன். இப்போ எப்போ போவேன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். முன்னாடியே டிக்கெட் போட்டால் தான் கம்மி 300-400 வெள்ளி வரும் மலேசியா காசுக்கு. 1 வாரத்தில் டிக்கெட் போட்டோம் அப்படின்னா 700-800 வெள்ளி வருது. அது என் காசில் தான் போக மாட்டேங்க அப்படி சொல்கிறாங்க எல்லோரும். ஃபோனை அப்டேட் கொடுத்தேன். ரொம்ப நாளாக அப்டேட் கிடைக்கிட்டே இருந்துச்சு. அப்டேட் கொடுத்தேன். இப்போ எல்லாமே ஃபோனே வித்தியாசமாக இருக்குது பார்க்க, யூஸ் பண்ணுறதுக்கு. ஏதோ UI 7.0 அப்படி சொல்லி வந்துச்சு. போயிட்டுருக்கு வேலை. எங்கள் ஓனர்கிட்ட நான் நேற்று கேட்டேன். ஏன்னா அப்போவே அவர் அந்த மெசேஜ் போட்டோடனே நான் கேட்டேன், ஊருக்கு போகணுங்கிற அந்த எதிர்பார்ப்பை இயக்கத்தை அதிகப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்துட்டு இன்றைக்காக இருந்தாலும் சரி, 1 மாதம் கழிச்சா இருந்தாலும் சரி, இன்னும் 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு போனாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் நான் போகிறது தான். நீங்கள் தான் இங்கே நிரந்தரம். நான் இங்கேருந்து இப்போ போகணும் நான் ஏங்கி எதிர்பார்த்து வந்துட்டு கஷ்டப்பட மாட்டேன். அந்த பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா, சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அதோட இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஓனர் அப்படிலாம் கிடையாது, போகும்போது சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஏன்னா டிக்கெட்டு ஒரு வாரத்தில் போட்டால் 700-800 வெள்ளி வரும். முன்கூட்டியே போட்டால் தான் ஒரு 300 வெள்ளி 400 வெள்ளிக்குள்ளே வரும். இங்கே மலேசியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழ் ஆளுகளையும் நான் என்னோடய சேனலை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கப்பா. சொன்ன உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க, உடனே எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப நாள் பார்த்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம். இப்போது நாட்கள் நெருங்கிருச்சு, நான் இந்த நாட்டை விட்டு போக போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச நான் கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா தமிழர்களையுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரப்போகிறதில்ல. இதே ஊராக இருந்தால் நான் திரும்ப அவங்கள சந்திப்பேன். ஆனால் இங்கே மலேசியாவில் இந்த இடத்துல நான் திரும்ப வரப்போகிறதில்ல அப்படின்னும் போது, அவங்களெல்லாம் திரும்ப நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்னும் போது, யூடியூபாக போய் சேர்ந்து அவங்க கரெக்டாக அதை என்னை பார்த்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லல்ல. நண்பர்களே, வேலை முடிஞ்சு இப்போ நம்ம எப்பயும் உட்காந்துருக்கோம்ல, வேலை முடிஞ்சு வந்து பெரும்பாலும் நான் உட்காந்துருப்பேன்ல, அந்த இடத்துல நம்ம எப்போ உட்காந்துருக்குறோம். பயங்கரமான தலைவலி, ஹீட்னால கேப் மாட்டிட்டு இன்றைக்கி வேலை பார்த்தேன். பயங்கரமான தலைவலி, ஹீட்டு, கண்ணெல்லாம் எரியுது. அநேகமாக குளிச்சுட்டு இன்றைக்கி லைவ் போடும்போது கண்ணெல்லாம் பயங்கரமாக எரிய போகுது. ஏன்னா டிஸ்பிளே பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருப்பேன்ல, அதனால். ஓகே, வேலை முடிஞ்சிச்சு.